ரோட்டோர கடைகளில் காளான் சாப்பிடுபவரா நீங்கள்? நம்மில் பலர் ரோட்டோர கடைகளில் பானிபூரி, மசால் பூரி, பேல் பூரி, காளான் என பல பதார்த்தங்களை ருசித்து சாப்பிட்டிருப்போம். விலை குறைவு, சுவை அதிகம் என்பதால் இது போன்ற கடைகளுக்கு தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் வரவேற்பு அதிகம். இந்த உணவுகளின் சுவையை பார்க்கும் நாம் இவற்றை சாப்பிடுவதால் உடல் நலத்திற்கு ஏற்படும் தீங்கை பற்றி கவலைப்படுவதில்லை. பெரும்பாலான கடைகளில் காளான் என்ற பெயரில் விற்கப்படும் உணவில் இருப்பது காளான் இல்லை என்பதே உண்மை. காளான் இல்லை என்றால் வேற என்ன என கேட்கிறீர்களா? முட்டைக்கோஸ் மைதாவுடன் உப்பு சேர்த்து பிசைந்து எண்ணெயில் வடை போல் பொரித்து எடுத்ததைத்தான் காளான் என்கிறார்கள். இதனுடன் சிவப்பு நிறமேற்றுவதற்காக ஜிலேபி பவுடர், காரத்துக்கு மிளகாய் தூளை தண்ணீரில் கரைத்து வாணலியில் ஊற்றிய கலவையை வேக வைத்து வாடிக்கையாளருக்கு தட்டில் பரிமாறுகின்றனர். இவற்றில் காரமும் உப்பும் அதிகம் சேர்ந்திருப்பதால் சுவை கூடி நாவை சுண்டி இழுக்கிறது. இதுவே காளான் என்ற பெயரில் விற்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களை தினமும் வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.